ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூசி சேனல். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி வீடியோக்கு வந்து லைக் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட் 17 பார்க்கலாம். போன எபிசோட் எதோட காட்டியிருப்பாங்கன்னா, ஷாவுபாய் வந்து ஜின்னை பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பான். வந்தோடனே சொல்கிறான், ஜின் நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின், உனக்கு வந்து என்னை பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஷாவுபாய் சொல்கிறான், நான் வந்து 10 வருஷமாக அந்த பெயிண்டிங்குள்ளே தான் இருந்தேன். அந்த பெயிண்டிங்குள்ளே ஒரு ஒரு நாளுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் வந்து ஹெவன் ஏதோ புண்ணியம் பண்ணிக்க நினச்சி என்னை பாவம் போட்டு விட்டுட்டாங்க. நான் வந்து லீவிங் கூட சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து கியூமாலா இல்லை டீவனாங்கிற அது விஷயம் கிடையாது. நான் வந்து லீவிங் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நீ வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் பேசிகிட்டு இருந்த, ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து அவளை யூஸ் தான் பண்ணிக்கிட்ட. அதுக்கு ஷாபாய் சொல்கிறான், நீ எதுக்கு என்கிட்ட ரொம்ப நூறாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வந்து ஜின் கோபப்பட்டு அவனை அட்டாக் பண்ணும்போது லீமிங் வந்து தடுத்துடுதா. நீங்கள் வந்துட்டு கேட்குறா ஷாபாய்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஜின்னை பற்றி சொல்கிறா, உனக்கு வந்து இது பண்ணுறதுல வந்து அவ்வளோ முக்கியமா, நீ வந்து ரொம்ப மாறிட்ட ஜின், நீ எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிறத அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், நீ வந்து நான் சொல்கிற எதுவுமே கேட்க மாட்டல, அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறேன் என்னைய. லீமிங் சொல்கிறேன், நான் திருப்பி என்கிட்ட கேட்குறேன், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு ஜின் வந்து அமைதியாக இருக்கவுமே, சரி நீ அமைதியாக தானே இருப்ப, இனிமேல் வந்து ஷாவுபாய்ட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணனா நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவுபாய் அங்கே வந்து கூப்பிட்டு போயிருந்தா. ஜின் வந்து அவன் போனதுக்கப்புறம் மனசில் நினைக்கான், லீமிங் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கான். இங்கே லீமிங்கும் ஷாவுபாய் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ ஷாவுபாய் சொல்கிறான், இல்லை போதும், நான் வந்து இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன், நீ வந்து வேணால் ஜின் கூட போயிடு, நான் வந்து இங்கேருந்து போகிறேன். ஜின் வந்து என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் ஹியூமன் ஆக்கும்போது டீமன் ஆக்கும் போதுமே என்னால் அவனை தோற்கடிக்க முடியல, என்னால் உன்னை ப்ரொடெக்டும் பண்ண முடியல, நான் இருந்து ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்கான். அப்போ லீமிங் கூப்பிட்டு, இல்லை எனக்கு வந்து ஜின் வந்து உருவாக்குன வாழ்க்கை வேண்டாம், எனக்கு வந்து நான் இஷ்டப்படி தான் இருக்கணும், நீ வந்து இங்கேருந்து போகிறனா போயிருக்கிறனா இரு, நீயே வந்து முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு லீமிங் சொல்கிறா. ஆனால் வந்து ஒன்றே மட்டும் தெரிஞ்சுக்கோ, அப்படி வந்து ஜின்னுனை காயப்படுத்தணும்னு நினச்சாம்னா நான் வந்து உனக்காண்டி சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறா. ஷாபாய் சொல்லலாம், நீ வந்து என் கூட இருக்கும்போது நான் வந்து உன்னை எப்படினாலும் நான் பாதுகாக்க வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து ஜின் யோசிச்சு பார்க்கான். அது ஒரு தடவை வார் நடக்கும்போது ஷாவுபாய்ட்டு வந்து அவரோட ஹாஃப் ப்ரீடை வந்து அவன் கொடுத்தேன்னு சொல்லுவான் யூஷோபாய். ஆனால் ஜின்னுக்கு தான் தெரியும் ஷாவுபாய் வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருப்பான். அதை பார்த்த ஜின்னு வந்து அதை தடுத்து விட்டு வந்து லீமிங் வந்து காப்பாற்ற தான் செஞ்சுருப்பான். வந்து ஷாவுபாய் கொல்லலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவனை அட்டாக் பண்ணும்போது லீமிங் வந்து அது வந்து ரிட்டன் ஆகும். உடனே ஷாவுபாய் சொல்கிறான், அவங்களால என்னை கொல்ல முடியாது, ஏன்னா என்னோட லைஃப்பும் அவள் லைஃப்பும் இப்போ கனெக்ட் ஆகிட்டு, நீ அவளை கொன்னா நீ என்னையும் கொன்னா அவளையும் கொன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஜின் வீட்டில் வேலை பார்க்குறவன் வந்து கமாண்டர் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஜின் வந்து ரெடி பண்ண ஸ்டாம்ப் வந்து கமாண்டருக்கு கொடுக்கும். கமாண்டர் வந்து ஸ்டாம்ப் வந்து அடித்து பார்த்துட்டு, ஜின் வந்து உண்மையாக ஒண்டர்ஃபுல் ஸ்டாம்ப் மேக்கர் தான், எவ்வளோ வேல்யூபிளான வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கான் இதில், இது பார்க்க சிம்பிளாகவும் எலகண்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே தான் இந்த வேலை பார்க்குறவன் நின்றுட்டுருப்பான். அவனே சொல்லுவான், நீங்களும் நின்றுட்டுருக்கீங்களா, நீங்கள் காலையிலே வந்தீங்களே, எதுக்காண்டி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், இல்லை என்னோட மாஸோட ஃப்ரெண்டு வந்து பாஜின் கேங் மூலிமா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் வந்து ராபர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் திருடவே இல்லை, அவரோட இன்னைக்கு காலையில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கிட்ட இந்த கமாண்டர் சொல்கிறான், எனது ஜின்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு திருடனா, அப்படிலாம் இருக்கவே முடியாது, அவர் எப்படி அப்படி இருக்க முடியும், அவர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். வேலை பார்க்குறவனும் தேங்க்யூ சொல்கிறான். அந்த கமாண்டர் சொல்கிறான், நான் வந்து ஒரு நாள் ஜின்னை வந்து மீட் பண்ண வரேன், எதுக்காண்டினா தேங்க்ஸ் சொல்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே இந்த லேனையும் கீங் கடிமையும் கட்டுறாங்க. அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காண்டி போலீஸ்காரன் வந்து வெளியே கூப்பிட்டு வரான். லேன் வந்து சொல்கிறான், இப்போ ஏதாச்சும் வேறு டீமன் என்கிட்ட இருந்துச்சா நான் அப்போவே கொண்டிருப்பேன், ஆனால் வந்து நீ வந்து ரொம்ப நல்ல டீமன், நான் வந்து அவன் கூட சாப்பிட நினச்சா எனக்கு வந்து ஒர்த்தாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த க்ரீன் கலர் டீமன் வந்து சொல்கிறா, லேன் இந்த மாதிரி அடுத்த லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு டீமனாக பிறக்காம நீ வந்து ஒரு டீமன் ஹண்டராக பிறக்காம தான் நீ வந்து நீ லவ் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே லேன் வந்து அப்படியே பார்க்கவுமே, இல்லை ஆமாம்ல, அடுத்த லைஃப்னு ஒன்று கிடையவே கிடையாதுல்ல. அதைக்கிட்ட லேனும் வந்து அடுத்த ஒரு பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கரெக்டாக அங்கே ஆர்மியில் இருக்கவங்களாம் வராங்க, அந்த கமாண்டர் கீழே இருப்பாங்களே அந்த எல்லோரும் வராங்க. இந்த ஆர்மியோட ஹெட் சொல்கிறான், இந்த மாதிரி லேன் வந்து இப்போவே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த ஆர்மியோட ஹெட் சொல்கிறான், இங்கே பாருங்கள்,
எனக்கு வந்து உங்க கூட சண்டை போடணும்னு ஆசை இல்ல. நான் வந்து உங்க ஆர்டர்ஸ தான் ஃபாலோ பண்றேன். டான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருப்பான்ல, அத வந்து காட்டுறான். அத காட்டி இந்த பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அந்த ஆர்மி ஹெட் வந்து நீ வந்து ஒண்ணு ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நெத்தியில வந்து துப்பாக்கி வச்சிருந்தான். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தான் தனியா அந்த கெட்ட போலீஸ. தனியா கூட்டிட்டு போயிட்டு அந்த கெட்ட போலீஸ் சொல்றான், நீங்க வந்து சண்டை போட்டு இதுல ஜெயிக்க முடியாது. நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இன்னும் 2 நாளையில வந்து கமாண்டர் வந்து இந்த சிட்டி விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம இவனை பிடிச்சி எதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த இப்போ கெட்ட போலீஸும் யோசிக்கிறான். சரி இவனை வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லார்ட்டையுமே. இங்கே அவங்க 2 பேரும் வந்து ஜின்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஜின் வந்து அது கேம் டீமனுக்கு அவனோட பவர் கொஞ்சம் கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அவள் வந்து எந்திரிடுறா. அவள் எந்திரிச்சோடனே லேன் கேட்குறான், உனக்கு வந்து எதுவும் ஆகலைல்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒன்றும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா வெங்கடீமனு. நீ வந்து இன்னும் சாகலை, நம்ம வந்து திருப்பி விட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஜின்னு சொல்லிட்டான், நீங்கள் 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதான். டீமன் வந்து சொல்கிறா, நீ வந்து அங்கே வச்சு ஒன்று சொன்னல, நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு வந்து இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு நீ சொன்ன எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து, நீ வந்து இங்கே ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு ஜின்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லண்டன் அங்கே போயிட்டு, எனக்கு வந்து தெரியும் உன்னால் சீல் வந்து திருப்பி கொண்டு வர முடியல. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், அதுக்கு எனக்கு தனியாக யோசனை இருக்குது, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லேன் சொல்கிறான், நீ ஒரு தடவையும் இப்படி தான் சொல்கிற, நீ எப்போ தான் வந்து அதை எடிட்டு வர போகிற. ஆனால் நான் வந்து அவ்வளோ ஸ்மார்ட் கிடையாது, ஆனால் நான் வந்து உன்னையோடையுமே ஸ்மார்ட் தான் கொஞ்சம். நீ வந்து எல்லா சீலையுமே தொலைச்சிட்ட, அதுவும் இல்லாமல் குங்கரோட பவர் வர கொடுத்துருக்கு, அதுக்காண்டி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். குங்கர்னா யாருன்னா அந்த க்ரீன் கார்ட் டீமன் தான். நீ ரொம்ப வந்து வீக்காக இருக்க, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்டிங் போடுறான். உடனே ஜின் வந்து இதை பார்த்துட்டு, போதும் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். லேனும் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீ வந்து இங்கே உட்காருன்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். அது மூலமாக ஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்கிறான். லேனும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் வந்து உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்கிறான். பிளான் வந்து கேட்குறான், உன்னோட பிளான் தான் என்ன, எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், ஷாவ்பாய் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவனை தோக்கடிச்சு சீலெல்லாம் எடுத்துக்கலாம். அதை கிட்டது லேன் வந்து, என்னது நீ வந்து ஷாவ்பாய் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க போறியா, அது அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா அவன்கிட்ட வர சீல் இருக்கு, நீ எப்படி அவனை தோக்கடிப்ப, அது உனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அது ஜின் சொல்கிறான், நான் வந்து கண்டிப்பாக இதுவெல்லாம் ஒரு முடிவு கொடுப்பேன், அதுவும் இல்லாமல் இந்த தண்டர் வந்து வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறான். சீலேண்ட் அதுக்கப்புறம் அவளோட கொஞ்சம் ப்ரீடு அது எல்லாத்தையுமே நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அந்த ப்ரீடையும் அவன்கிட்ட இருந்து வெளியே எடுக்க முடியும், அப்படின்னு தான் நம்ம வந்து லீவிங்கையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், எனக்கு வந்து புரியவே இல்லை, நீ வந்து சீலை தொலைச்சிட்ட, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா நீ வந்து அவனை எப்படி தோக்கடிப்ப அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துக்கு வேலை பார்க்குற வந்துட்டு, இந்த மாதிரி இன்னைக்கு கமாண்டர் காலையிலேயே இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கடுத்து லேண்ட் சொல்கிறான், இங்கே பார்த்தியா பூனை வெளியே போனதுமே எலி வந்து இப்போ விளாட ஆரம்பிச்சிட்டு, அங்கே போலீஸ் போகிறது வந்து நானா வந்து பார்க்குறா அவங்க வீட்டிலேருந்து. ஷுன்னும் வந்து அவன் கடையிலேருந்து பார்த்துட்ருக்கான். அவங்க வரும்போதே ரோடு எல்லாமே கிளியர் பண்ணிட்டே வராங்க. நான் ஜின்னும் லேனும் மாடியில் அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ லேன் சொல்கிறான், இந்த மாதிரி இவங்க இவ்வளோ சீக்கிரமாக வருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஜின் சொல்கிறான், நீ வந்து அந்த க்ரீன் கலர் டீமனை வந்து ஷுன் பக்கத்து வீட்டில் தான் இருக்கான், அவங்க வீட்டில் போய் ஒளிச்சு வை. லேன் வந்து சொல்கிறான், சரி. ஆமாம் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், இங்கே அவன் வந்து எனக்காண்டி தான் வரான், நான் மட்டும் தான் அவனை தடுக்க முடியும், நீ சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்கிறான். அந்த கெட்ட போலீஸ் வந்து கீழே இறங்குறான். அப்போ கூடக்கன்னு சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்லேருந்து யாருமே வெளியும் போக முடியாது, உள்ளே போக முடியாது, நம்ம வந்து ஃபுல்லாக லாக்டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது அந்த வேலை பார்க்குறவன மிதிச்சு தான் விட்டு தான் உள்ளே போகிறாங்க. இந்த கெட்ட போலீஸ்ன்னு சொல்கிறான், நம்ம திருப்பி மீட் பண்ணிட்டோம் ஜின் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஜின் கேட்குறான், இப்போ நீங்கள் யாரை வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ சபார்டினேட்ஸை போயிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த கெட்ட போலீஸ் சொல்கிறான், நீங்கள் வந்து கிரிமினல் எல்லாத்துக்குமே வீடு கொடுத்துட்ருக்கீங்களே, நான் வந்து இப்போ என்ன நடக்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு வந்து கமாண்டரோட சப்போர்ட் தான் இருக்க போல், ஆனால் கமாண்டர் தான் இப்போ அந்த சிட்டிலே இல்லையே, சரி இப்போ யார் வந்து உங்களை காப்பாற்றுறாங்கன்னு பார்ப்போம்
இந்த பிளேஸை ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஷுன்னை காட்டுறாங்க. ஷுன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க வேலையாளிட்ட, இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து இப்போ கதவை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா எல்லாமே விண்டோஸ் எல்லாமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து இப்படி ஒரு சத்தம் கேட்கு. ஷுன்னும் அவங்க கூட வேலை பார்க்குறவனும் சரி நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வந்து பின்னாடி போய் செக் பண்ணுறோம். அதான் லேண்டு க்ரீன் கலர் டீமன் வந்து ஏறி குச்சி அங்கே வந்துட்டாங்க. ஆனால் பார்த்துட்டு ஷுன் சொல்கிறான், நீங்களா சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது லேண்ட் சொல்கிறான், நாங்கள் வந்து இப்போ தான் கேலரியிலேருந்து தப்பிச்சு வரோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஷுன் சொல்கிறான், அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அந்த பிளேஸ்க்கு வந்து நானா வந்துருந்தா நானா வந்து கேட்குறா, இந்த மாதிரி ஜின் அந்த கேலரியில இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம். லேண்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னையும் இந்த க்ரீன் கலர் டீமனையும் வந்து இங்கே ஒளிஞ்சிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். வந்து நீ வேற எங்கேயாவது கூட்டு போகிறவங்க 2 பேரையும் சேஃபான இடத்துக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று கேலரி காட்டுறாங்க. அங்கே போலீஸ்னு சொல்கிறான், இந்த மாதிரி இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கூட இருக்க போலீஸ் சொல்கிறான், பேக் கார்டில் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். நீ அந்த போலீஸ் கெட்ட போலீஸ் சொல்கிறான், இந்த மாதிரி ஜின்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, எதுக்காண்டினா ஒரு பொண்ணுக்கு வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜின் வந்து சண்டை போட ஆரம்பிக்கான் எல்லாருக்கூடையும். அது கெட்ட போலீஸ்னு சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஏரி வந்து பக்கத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். வந்து சுனோட பிளேஸ்க்கு வந்துருந்தாங்க. சுனோட பிளேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சுன் கேட்குறான். ஆனால் போலீஸ் வந்து எதுவும் பதில் சொல்லாமல் இந்த பிளேஸ் வந்து சர்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுன் வந்து பார்த்து சொல்கிறான், உங்களோட சேலரி வந்து அவ்வளோ அதிகம் இல்லை தானே, நீங்கள் வந்து என்னோட கிளாத் வச்சு டேமேஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த போலீஸ் கடன் கூட இருக்கவனும் சரி, உங்கள் கிளாத் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் தான், இங்கே வந்து அந்த கிரிமினல் இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவோம், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து நீங்கள் பேசாமல் ஒரு நாயை வந்து கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல எலியை பிடிக்கிறதுக்கு, அந்த போலீஸ் எல்லாருமே செக் பண்ணிட்டு இந்த மாதிரி யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷுன் சொல்கிறான், சரி நீங்கள் வேணா இங்கே வந்து காசு குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இல்லை வேண்டாம் நாங்கள் வந்து கிளம்புறோம், நானா வந்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ இந்த லேண்ட் சொல்கிறான், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். உடனே நானா சொல்கிறா, நீங்கள் இப்போ டேஞ்சரில் இருக்கீங்க, நம்ம வந்து டேஞ்சர் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று சண்டை போட்டுட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த கெட்ட பொலிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கையில் ஒரு கண் வச்சுருக்கான். அந்த கண்ணை வச்சு சின்ன சுற்றுதான். ஆனால் ஜின் வந்து தடுத்து அவனுக்கு எதுவுமே ஆகாதுன்னு பார்த்தா அவன் நெஞ்சில் வந்து பட்டு அவனுக்கு வந்து காயமாயிருது. அதை அவன் ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனால் ஹீல் பண்ண முடியல. அந்த கெட்ட பொலிஸ் சொல்கிறான், நீ வந்து நீ ரெசிஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணாத, அது வந்து நானா வந்து இங்கே பேரிகேட் கிட்ட வந்துட்டா. ஆனால் எல்லாரும் போலீஸ் எல்லாம் மறைக்கிறாங்க. அப்போ சொல்கிறா, இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரும் பார்க்க மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை மிஸ், இது வந்து எங்களோட ஆர்டர், யாரையுமே நாங்கள் வெளியே விட மாட்டோம்னு சொல்கிறா. உடனே வந்து கையில் வந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து காட்டுறான். அந்த கோல்டு காயினை வாங்கினோடனே அவனும் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நானா சொல்கிறேன், இல்லை எங்கள் அப்பா வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க ஏன்னா நான் வீட்டுக்கு வராட்டினா அப்படின்னு சொல்லும்போது இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஆமாம் உங்கள் டேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து கதவை திறந்து விட்டுறான். நானா வந்து அவங்க 2 பேரையும் ஒரு ஹோட்டலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கா. ஹோட்டலுக்கு வந்து கொண்டு வந்துட்டு இங்கே வந்து இங்கே ரெஸ்ட் எடுங்க, இங்கே போலீஸ் எதுவுமே வராது, அதுவும் இல்லாமல் இந்த வந்து ஃப்ரெஞ்ச் ஹோட்டல் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது, அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சின்னதும் கூட, அதனால் ஈஸியாக யாருமே கண்டுபிடிக்க முடியாது, இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலுமே இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு லேண்ட் சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் வந்து ஜின்னால் ரொம்ப நாள் அந்த ஆஃபீஸர்ஸ் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு விசாரித்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. டீம் வந்து சொல்கிறான், நல்லவேளை நம்ம வந்து எப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது லேண்ட் வந்து சொல்கிறான், ஆனால் வந்து ஜின் அங்கே தான் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். க்ரீன் கல்டியம்மன் வந்து கேட்குறா, சரி இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் நீயும் என்னையும் காப்பாற்றிருக்கான், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், நாங்கள் 2 பேரும் ஜென்ரேஷனாகவே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து பாஸ்ட்டை காட்டுறாங்க. லேண்ட் வந்து அப்போ ஜின்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் அங்கிள் வந்து ஃப்ரெண்டு நீங்கள் தானே, உங்களை பார்க்கும்போது தான் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஜென்ரலாக இருப்பீங்க, எனக்கு வந்து அதனாலே உங்களை ரொம்ப பிடிக்கும் கேட்குறான். லேனை பார்த்து இந்த மாதிரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி வா நம்ம ரொம்ப சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த லேண்ட் வந்து கேட்குறான் ஜின்னை பார்த்து, நீங்கள் வந்து டீமனா இல்லை ஹியூமனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து டீமன் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து லேண்ட், ஆமாம் உங்கள்கிட்ட வந்து டீமனிக் யாரோ வெளியே வரல, வந்து நானா வந்துட்டு இது வந்து ரொம்ப மோசம், ஜின் வந்து அரெஸ்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டோடனே லேண்ட் சொல்கிறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நான் வந்து அவங்க போய் அவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது க்ரீன் கலர் இல்லை நீ வந்து இப்போ போகாத, இப்போ நீ போனால் உன்னையும் வந்து
அவங்க ட்ராப் பண்ணி பிடிச்சிருவாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க ஷாவுபாயும் லீமிங்கும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வானத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஸ்டார்ஸ்லாம் எவ்வளோ மாறிருக்கு பாரேன். ஆனா நம்மளுக்கெல்லாம் இது 10 இயர்ஸ் வந்து டக்குன்னு போயிட்டு. அதுக்கு ஷாவுபாய் சொல்றான், எது எப்படி மாறினாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு வந்து உன் கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரான். அப்போ வந்து லீமிங் வந்து ஆனா அவளால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவ வந்து சொல்றா, நான் வந்து இன்னும் ரெடி ஆகல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து ஷாவுபாயும் சரி சாரி அப்படின்னு சொல்றான். இங்க வந்து ஜின்னு அந்த போலீஸ்காரனோட கூட இருப்பானே அவனையும் காட்டுறாங்க. அவன் வந்து ஜின்னுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்கான். ஆனா அந்த சாப்பாடுலயே அவன் துப்புறான். வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த போலீஸ்காரன் கூப்பிட கூப்பிட அவன் வாட்டில் மெடிடேட் பண்ணவும் வந்து அவனுக்கு இன்னும் கோவம் வருது. சரி நீ வேணா பட்னியை கடை, நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஷாபாவையும் லீமிங்கும் காட்டுறாங்க. லீமிங் வந்து வெளியே போயிட்டு உள்ளே வரா. அந்த சன்லைட் பட்டதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே அவன் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும், நைட் வரைக்கும் நான் எப்படியே தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறானே. லீமிங் வந்து நான் வந்து உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு அவள் பவர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுக்கா. அப்போ வந்து அவன்கிட்ட இருந்து அவன்கிட்ட அந்த ப்ரீட் வந்து வெளியே போகும். அவன் வந்து மான்ஸ்டர் மாதிரி மாறி லீமிங் வந்து அட்டாக் பண்ணியிருந்தான். கான்சியஸ்க்கு வந்துட்டு லீமிங் பற்றி கேட்குறா. இந்த மாதிரி நீ வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது லீமிங் வந்து சொல்கிறா, நீ இப்போ என்னோட பேர்லை வந்து எடுக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அதுக்கு வந்து ஷாபாய், எனக்கு இப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியல, கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியல, எனக்கு வந்து நீ ஹர்ட் பண்ணணும்னு வந்து நான் நினைக்கல, நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லீமிங் சரி இப்போ நீ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இங்கே நானா காட்டுறாங்க. நானா வந்து ஒரு பெட்டி ஃபுல்லாக கொண்டு வந்து எடுத்து வந்து யாரும் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து ஜின்னை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறேன். அதுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர், இது வந்து ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நான் வந்து இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தப்பாக நடந்துக்கிறான். நானா வந்து டக்குன்னு அவனை அடிச்சிருதா. அப்போ வந்து அங்கே இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க தான் வந்து அங்கிள் ஹாங்கா, அதுவும் நானாவோட அங்கிள். அவங்க வந்து நானா கேட்குறா, எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது அந்த அங்கிள் சொல்கிறாங்க, இல்லைனாலும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஜின்னை கொல்ல போகிறாங்களாம், அதுவும் இல்லாமல் பாய்ஸின் கேங்க் வந்து பிரிட்டிஷ் மூலியமாக சப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் நம்மளுக்கு போர் வர நடக்கிற மாதிரி இருக்குது, இப்படின்னு நம்ம அவங்க மேலே கை வச்சோம்னா இது கண்டிப்பாக வந்து நல்லா தான் முடியாது, அப்புறம் என்ன தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நானா கேட்குறேன். அதுக்கு வந்து அவங்க அங்கிள் சொல்கிறாங்க, நீ பேசாமல் உங்கள் அப்பாட்ட போய் கேளு, உங்கள் அப்பா நினச்சா முடியும், அவர் வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேங்க்யூ அங்கிள், நான் வந்து இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுதா. அந்த அங்கிள் வந்து அந்த கோல்டு காயின் வந்து இந்த இதை நீ வந்து உங்கள் அப்பாட்ட வந்து கொடுத்துரு, அதே மாதிரி நான் ஹாய் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஷுனை காட்டுறாங்க. ஷுன் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த கெட்ட போலீஸோட ஒய்ஃப் இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து கொடுக்க வந்திருக்கான். வந்து சொல்கிறான், நான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் வந்து கொடுத்தீங்க, அந்த ட்ரெஸ் வந்து தச்சு நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனே அதை திறந்து பார்த்துட்டு அவன் ஒய்ஃப் வந்து ஹாப்பி ஆகுறா. அப்போ வந்து சொல்கிறா, 2 நாளுக்கு அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி வேறு இருக்குது, அதுக்காக நான் அந்த ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. உடனே ஷுன் வந்து சொல்கிறான், நான் வந்து இங்கே ட்ரெஸ்ஸை மட்டும் கொடுக்க வரல, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃப்ளேவர் வந்து கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவனோட ஒய்ஃப் சொல்கிறா, எனக்கு தெரியும் உங்களுக்கும் ஜின்னுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஆனால் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவர் வந்து கமாண்டருக்கு மட்டும் தான் பயப்படுவார். கமாண்டர் இப்போ ஊரில் இல்லைல்ல, அவர் வந்து இப்போ வாருக்கு வர போயிருக்காங்க ஃபைட் பண்ணுறதுக்காண்டி. சொன்னும் சரி நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். இங்கே வந்து லேனை கட்டுறாங்க. க்ரீன் கார்டியன் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கா. அப்போ லேன் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஸ்டோனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் அவனை வந்து இப்போ ப்ரிசனில் போட்டிருக்காங்க. க்ரீன் கார்டியன் வந்து சொல்கிறான், அது எப்படி நடக்கும், அவனுக்கு தான் வந்து எதுனாலுமே ஹீல் ஆயிடுமே அப்படின்னு கேட்கும்போது லேன் சொல்கிறான், இல்லை அவன்கிட்ட இந்த சீல்டுமே இப்போ அவன் கையில் இல்லை, அவன் ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கும், கண்டிப்பாக வந்து அவனை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து வீங்கா டீமன், நீ வந்து இப்போ போனா நீயும் அரெஸ்ட் ஆயிடுவ, நீ வந்து அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறான். இங்கே நானாவும் ஷுன்னும் மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு தேடி தேடி பார்க்காங்க. ஆனால் யார் வந்து ஹெல்ப் பண்ணல 2 பேருக்கும். நானா வந்து ஷுன் கடையில் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா, எனக்கு காப்பாற்ற முடியலையேன்னு நினச்சி. அப்போ ஷுன் பார்த்துட்டு, நானா உனக்கு என்னாச்சு ஃபீல் பண்ணான்னு சொல்லும்போது நானா சொல்கிறா, இல்லை ஜின் வந்து பாவம், இதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாத என்ன, அவங்க வந்து அந்த பாய்ஸின் கேங் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில அப்படி சொல்லும்போது அவங்க அண்ணன் சொல்கிறான், இப்போ வந்து எதுவுமே முடியலை, இல்லைன்னா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க, யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேக்காங்க, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. நானும் வந்து சொல்கிறா, எனக்கு வந்து தெரியும் அண்ணா ஜின்னுக்கு வந்து எனக்கு பிடிக்காதுன்ட்டு, ஆனால்
ஆனா ஜின் தான் எனக்கு லவ்னா என்னன்னு சொல்லி குடுத்தாங்க. ஆனா எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம். எனக்கு ஜின் வந்து உயிரோட இருந்தா மட்டும் போதும். நான் வந்து அப்பாட்ட போய் பேச போறேன். அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நெனைக்கேன். அதுக்கு வந்து சுன் சொல்றான், "உனக்கு வந்து நம்ம அப்பாவ பத்தி தெரியும்ல, அவருக்கு வந்து இந்த மாரி ரிலேஷன்ஷிப்லாம் பிடிக்காது. அவருக்கு வந்து அவளோட பிரின்சிபல்ஸ் அண்ட் அவர் சொல்றது மட்டும் தான் இருக்கும்னு நெனைப்பாரு." அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து நானா வந்து ரொம்ப அழுவுறா. சுன் வந்து சொல்றான், "நீ வந்து கவலைப்படாத. ஜின் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர். அதுவும் இல்லாம அவர் நல்ல ஃப்ரெண்டும் கூட தான். நான் எப்படியாவது வந்து அவர காப்பாத்த வந்து ட்ரை பண்றேன்." இங்க வந்து ஒருத்தன காட்டுறாங்க. அங்க வந்து ஆர்மியாள் எல்லாமே இந்த மாரி குழி தோண்டிட்டு இருக்காங்க. என்ன தோண்டுறாங்கன்னா, இந்த கிரேவ்யார்ட் இருக்கும்ல, அதாவது செத்தவங்கள வந்து புதைக்கிற இடம். அந்த இடத்துலேருந்து செத்தவங்க பழங்காலத்து வந்து ஆட்கள புதைச்சிருப்பாங்க. அதில இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சும்மா நம்ம கமெண்ட்ற ஆர்டர்படி தான் நடந்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு வந்து பயமா இருக்கு. எங்கேயாச்சும் கோஸ்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கு வந்து இன்னொருத்தன் சொல்றான், "நீ வந்து எதுக்கு பயப்படுத? நம்ம எவ்வளோ வார்ஸ் அண்ட் எவ்வளோ வந்து சண்டை போட்டிருக்கோம்." அப்போ தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பாட் மாதிரி வெளியே எடுக்காங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல, இதை நம்ம எப்படி தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க லீமிங்கை காட்டுறாங்க. லீமிங் வந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. ஷாபை வந்து தூங்கிட்டு இருக்கான். ஷாபை வந்து இந்த மாதிரி கணவனை சொல்லியிருப்பான், "நீ வந்து உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? நீ எப்படி அவனை நம்புற? அவன் வந்து நீ 10 வருஷமா நீ வந்து யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொன்ன. மெமரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே நான் வந்து முடிவெடுப்பேன்." அப்படின்லாம் சொன்னேன். பாபா வந்து சொல்லியிருப்பா ஒரு தடவை, "எனக்கு இந்த மாதிரி டீமனாலுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இப்போ இந்த மாதிரி உடனே நீயே ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. நான் வந்து இனிமேல் உன் சைட்லேருந்து இருக்க மாட்டேன்." இது எல்லாத்தையுமே வந்து அவள் யோசிச்சு பார்க்குறா. இங்கே வந்து ஷாபா தூங்கமாக நடிக்கிறான். லீவிங் வந்து எங்கேயோ வெளியே போகிறா. இப்போ ஜின் வந்து பிரிசனில் மாட்டிட்டு இருப்பான். அவனை வந்து பெர்சிக்யூட் பண்ண போகிறேன்னு பேசிட்டு இருப்பாங்க. நானாவும் சின்ன வந்து சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. அவங்க 2 பேரும் வந்து ஜின்னை காப்பாற்றுவாங்களா? அதுவும் இல்லாமல் லீமிங்கோட பியல் வந்து பாதி வந்து அவன் வச்சிருப்பான். லீமிங் வந்து ஹாஃப் வந்து அவள்கிட்ட இருக்கும். அதனால தான் 2 பேர் லைஃப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க. அதுவும் இல்லாமல் ஜின் வந்து ஒரு தடவை சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ஷாகுபாய் வந்து ஸ்ட்ராங் ஆனாதான், ரிகவர் ஆனாதான் அவரால் அந்த பேர்லை வந்து எடுக்க முடியும். அப்போ தான் லீமிங்க்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுவும் நம்ம அந்த கெட்ட பொழுது வந்து ஜின் வந்து சுட்டிருப்பான். அந்த கன் வந்து நார்மல் கிடையாது. நார்மலாக இருந்துச்சுன்னா ஜின் வந்து அப்போவே ரிகவர் ஆகிருப்பான். அதனால் ஆக முடியல. அந்த கன்னை வந்து ஒரு தடவை இந்த கெட்ட பொழுது வந்து பார்க்க வந்திருப்பான் நைட் டைமில். அவன் கொடுத்ததா இருக்கலாம். ஒருவேளை அவன் வந்து நார்மல் ஹியூமன் இல்லாமல் டீமனாக இருக்கலாம். இனி வரப்போகிற எபிசோடில் இது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, பாய் குட்டீஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம்.